வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இப்போது பார்க்கப் போவது ஒரு முழுமையான ஆன்மீக அனுபவ பயணம். இந்தியாவின் மிக புனிதமான ஆன்மீக தலங்களில் ஒன்றாகவும் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் ஒரு மகத்தான இடமாகவும் விளங்கும் திருப்பதி வெங்கடாஜலபதி திருக்கோவில் பற்றிய ஒரு விரிவான விளக்கம். திருமலா வெங்கடேஸ்வரா டெம்பிள். இந்த மாதிரி ஆன்மீக கதைகள், கோவில் வரலாறு மற்றும் உண்மை தகவல்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நமது சுரேஷ் உலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீர்கள். திருப்பதி என்ற பெயர் கேட்டாலே பலருக்கும் ஒரு தனி உணர்வு வருகிறது. இது வெறும் ஒரு கோவில் அல்ல, இது நம்பிக்கை, பக்தி மற்றும் ஆன்மீக உணர்வுகளின் கலவையாகும். இங்கு தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். சிலர் வாழ்க்கையில் பிரச்சனைகளுடன் வருகிறார்கள், சிலர் நம்பிக்கையுடன் வருகிறார்கள், சிலர் மன அமைதிக்காக வருகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் திரும்பும் போது ஒரே விஷயம் சொல்கிறார்கள்: இங்கொரு தனி அமைதி இருக்கிறது. இந்த கோவில் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களால் வழிபடப்படும் ஒரு புனித இடம். இந்த இடத்தின் வளர்ச்சி ஒரு நாளில் நடந்ததல்ல. மக்களின் நம்பிக்கை, பாரம்பரியம் மற்றும் பக்தி உணர்வு சேர்ந்து உருவான ஒரு ஆன்மீக மையம் இது. காலப்போக்கில் இந்த மலைப்பகுதி ஒரு சாதாரண இடமாக இருந்து இன்று உலக புகழ்பெற்ற புனித தலமாக மாறியுள்ளது. திருப்பதிக்கு வரும் மக்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை அனுபவிக்கிறார்கள். அது தரிசன அனுபவம். இங்கு தரிசனத்திற்கு செல்லும் முன் மக்கள் முன்பதிவு அல்லது வரிசை மூலம் தயாராகிறார்கள். பின்னர் அவர்கள் மலைப்பகுதிக்கு செல்கிறார்கள். அந்த மலைப்பாதை இட்செல்ஃப் ஒரு தனி அனுபவம். அங்கு நடந்து செல்லும் போது இயற்கையின் அமைதி, குளிர்ந்த காற்று மற்றும் பக்தர்களின் மனநிலை சேர்ந்து ஒரு தனி உணர்வை உருவாக்குகிறது. தரிசன வரிசை மிகவும் நீளமானது. சில நேரங்களில் சில மணி நேரங்கள், சில சமயம் முழு நாள் கூட ஆகலாம். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், யாரும் அதை சிரமமாக நினைக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்களின் மனதில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது: நான் என் பெருமாளை காணப்போகிறேன். இந்த நம்பிக்கைதான் அந்த காத்திருப்பை ஒரு ஆனந்த அனுபவமாக மாற்றுகிறது. இந்த வரிசையில் நிற்கும் மக்கள் அனைவரும் ஒரே மாதிரி இல்லை. அங்கு பணக்காரர், சாதாரண மனிதர், மாணவர், தொழிலாளி என எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் அனைவரும் சமம். அங்கு நிலை, பணம், அதிகாரம் எதுவும் முக்கியமல்ல. முக்கியமானது பக்தி மட்டும். இப்போது பலர் கேட்கும் ஒரு விஷயம் இருக்கிறது: திருப்பதி ரகசியம் என்ன? உண்மையில் இது எந்த மறைந்த மாயமோ அல்ல. இது ஒரு நன்கு அமைக்கப்பட்ட நிர்வாகம், ஆழமான நம்பிக்கை மற்றும் பக்தி கலாச்சாரம். லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் அனைத்தும் ஒழுங்காக நடைபெறுவதுதான் பலருக்கு அதிசயமாக தெரிகிறது. இந்த நிர்வாக அமைப்பு உலகிலேயே மிகச்சிறந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்ல ஒன்றாக கருதப்படுகிறது. வரிசை ஒழுங்கு, உணவு வழங்கல், பாதுகாப்பு, தரிசன நேர ஒழுங்கு எல்லாம் மிகவும் திட்டமிட்டு நடைபெறுகிறது. இதனால் மக்கள் அனுபவம் மிகவும் ஸ்மூத்தாக இருக்கிறது. தரிசன அனுபவம் பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. மக்கள் உள்ளே செல்லும் போது சில வினாடிகள் மட்டுமே இறைவனை காண முடிகிறது. ஆனால் அந்த சில வினாடிகள் பலரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான நினைவாக மாறுகிறது. அந்த நேரத்தில் ஒரு அமைதி, ஒரு நிறைவு, ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்று பலர் சொல்கிறார்கள். அது அறிவியல் ரீதியாக சைக்கலாஜிக்கல் எஃபெக்டாக இருக்கலாம். ஆனால் அனுபவம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது. திருப்பதியில் மற்றொரு முக்கியமான மரபு முடி காணிக்கை. மக்கள் தங்கள் தலைமுடியை காணிக்கையாக வழங்குகிறார்கள். இதன் அர்த்தம் ஈகோ சரண்டர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நான் என்ற எண்ணத்தை சிம்பாலிக்கலி விடுவித்து ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்றுக்கொள்வது. அதேபோல் தீபாராதனை, பூஜைகள் மற்றும் புனித பிரசாத வழங்கல் தினமும் நடைபெறுகிறது. இந்த செயல்கள் அனைத்தும் பக்தி உணர்வை மேலும் அதிகரிக்கின்றன. திருப்பதி லட்டு உலகம் முழுவதும் பிரபலம். அது வெறும் இனிப்பல்ல, அது ஒரு புனித அடையாளம். பலர் அதை வீட்டிற்கு கொண்டு சென்று பக்தியுடன் வைத்துக் கொள்கிறார்கள். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், திருப்பதி என்பது பல உணர்வுகள் ஒன்றாக கலக்கும் இடம். நம்பிக்கை, பக்தி, காத்திருப்பு, அமைதி மற்றும் ஆனந்தம் அனைத்தும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அதனால்தான் திருப்பதி வெறும் ஒரு கோவில் அல்ல, இது மனிதர்களின் நம்பிக்கையை உயிருடன் வைத்திருக்கும் ஒரு ஆன்மீக மையம். நாம் வாழ்க்கையில் பல இடங்களுக்கு செல்லலாம், ஆனால் சில இடங்கள் மட்டும் மனதில் ஆழமாக பதிந்துவிடும். திருப்பதி அப்படிப்பட்ட ஒரு இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.
இதே மாதிரி ஆன்மீக கதைகள், கோவில் தகவல்கள் மற்றும் உண்மை அனுபவ கதைகள் பார்க்க விரும்பினால் நமது சுரேஷ் உலா யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களை தொடர்ந்து நல்ல கண்டென்ட் உருவாக்க ஊக்குவிக்கிறது. நன்றி நண்பர்களே.